மாணவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வீடியோட தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்ப்பிணி பெண்கள் எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், எதற்காக எல்லாம் நம்ம ஜெபிக்கணும் என்பதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் உங்கள் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் நாமம் மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் இன்னும் கர்ப்பிணி ஆகலை, நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? விசுவாசத்தோடு இந்த ப்ரோக்ராமை, இந்த வீடியோவை, இந்த ஜெபத்தில் எங்களோடு கலந்து கொண்டு நீங்களும் ஜெபிங்க. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் நிச்சயமாக கனப்படுத்துவார். ஆமேன். இன்றைக்கும் நம்ம கர்ப்பிணிகளாக இருக்கும் போது நம்ம எதற்கெல்லாம் ஜெபிக்கணும்? அநேக சமயம் உடல் சோர்வு, உடலில் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அநேக நேரம் படுத்துக்கொண்டு தூங்கிக்கொண்டே இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய வருங்கால அந்த பிள்ளைக்காக, நம்முடைய வருங்கால சந்ததிக்காக பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க தீர்மானிங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நான் சொல்ல போகிற இந்த ஜெப குறிப்புகளெல்லாம் ஒரு நோட் எடுத்து நீங்கள் கடகடான்னு எழுதுங்க. அதை வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் கருவில் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்க மறந்துடாதீங்க. அநேக காரியங்களை எங்கள் தாயார் எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பல பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோவை அநேக நாளாக நான் ரெக்கார்ட் பண்ணணும். யூடியூப்பில் அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும், இதை நான் வெளியிடணும் நான் அதிக பிரயாசப்பட்டேன். ஆனால் நிறைய தடையாய் கொண்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கு இதை நான் ரெக்கார்ட் பண்ண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாக இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நான் சொல்ல போகிற ஜெப குறிப்புகளை உங்களுடைய டைரியிலையோ நோட் புக்லையோ நீங்கள் எழுதி கொள்ளுங்க. அதை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. முதலாவது நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்கணும் தெரியுமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்திருக்கிறார். இது யாரால் உண்டானது? கர்த்தரால் உண்டானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய, இந்த பொக்கிஷமாகிய இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு தந்திருக்கிறார். இதற்காக முதலாவது நம்ம நன்றி செலுத்தணும். முதலாவது நீங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த கர்ப்பத்தின் கனியை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளையை எனக்கு நம்பி என்னுடைய கர்ப்பத்துல வைத்திருக்கிறீரே, எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நீங்க ஸ்தோத்திரீங்க. உலகத்துல பார்க்கும் பொழுது இன்னைக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. எத்தனையோ பேர் இதற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. பல மக்கள் அவங்கவுங்க தெய்வத்தை நாடி போய் கொண்டு இருக்கிறாங்க, பணங்களை செலவு செய்யறாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறாரே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதற்காக நம்ம ஆண்டவரிடத்துல நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, அதை எடுத்து வாசிக்கலாமா? யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போமா? யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மைதான் பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்யாவிட்டால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்காவிட்டால் நம்ம எதையுமே நம்ம அடைய முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பரலோகம் உங்களுக்கு இந்த பிள்ளையை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க மனதுல ரொம்ப அதிகமான குழப்பங்கள்
தேவைகள் மத்தியில் நீங்கள் இந்த கருவை, இந்த கற்பத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். இது சரியான நேரமா? இதை என்னால் நல்லா வளர்க்க முடியுமா? இதற்கான பண உதவி, பண தேவைகள் எனக்கு இருக்கிறதா? இந்த பிள்ளை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? ஏற்கனவே ஒரு பிள்ளையை வச்சு நம்ம கஷ்டப்படுறோமே, ஒருவேளை அது உங்களுடைய 2வது குழந்தையா இருந்தால் இதை வச்சு நம்ம கஷ்டப்படுறோமே, இந்த குழந்தை நமக்கு தேவையா? இது ஆசீர்வாதமா இருக்குமா? இது ரைட் டைமா? அப்படி ஒரு வேளை நீங்க யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல இந்த பிள்ளையை நான் சுமக்கிறேனே, இதற்கான பண தேவைகள் அதிகமா இருக்குமே, இதை நான் படிக்க வைக்கணும், காரியங்கள், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், பேபியோட எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் என்னால் பூர்த்தி செய்ய முடியுமா? இந்த காரியங்களாம் என்னால் செய்ய முடியுமா? அப்படி ஒரு வேளை இது எனக்கு தேவையா? அப்படி ஒரு வேளை நீங்கள் கலக்கத்தோடு, கன்ஃபியூஷனோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால், ஆண்டவர் நமக்கு ஒரு பிள்ளையை தருகிறார் என்றால், அதை வளர்க்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அதையும் சேர்த்து தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவையை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்கிறது, பரலோகத்திலிருந்து ஒருவன் பெற்றுக்கொண்டால் ஒழிய வேறு எப்படியும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நமக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க எனக்கு கொடுத்த கற்பத்தின் கனி, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க எனக்கு இதை வளர்த்து கொடுக்க போறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நீங்க மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அன்னாள் பாடுகிறாள் இல்லையா, ஆண்டவரே, என் கொம்பை உயர்த்தி இருக்கிறீரே, என்னை பாடி மகிழ செய்திருக்கிறீரே, என்னை களி கூற வைத்திருக்கிறீரே. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்க குடும்பம். நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க. முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக, 2வதாக எதற்காக நம்ம ஜெபிக்கணும் தெரியுமா? நம்ம கற்பத்துல வளருகிற அந்த குழந்தைக்காக நம்ம ஜெபிக்கணும். குழந்தையின் வளர்ச்சிக்காக நம்ம ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, சில காரியங்கள் நம்முடைய கையில இருக்கு, சில காரியங்கள் நம் கை மீறி இருக்கிற காரியங்கள், பல காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய கரத்துல இருக்கிற காரியங்கள் என்னென்ன? நல்லா சாப்பிடணும், நல்ல சந்தோஷமான மனநிலையில இருக்கணும். டாக்டர் சொல்றாங்க, நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா தான் அந்த பிள்ளையுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். எப்பொழுதும் நீங்க துக்கமா இருந்தீங்கன்னா அந்த பிள்ளையுடைய வளர்ச்சியை பாதிக்கும் என்று டாக்டர் சொல்றாங்க இல்லையா? அதனால நம்ம சாப்பிட வேண்டியது நல்ல ஃப்ரூட்ஸ், நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுறது நம்ம பக்கம், ஒரு பக்கம். ஆனா இன்னொரு காரியம் பாருங்க, உள்ள வளர்கிற குழந்தை எப்படி வளருகிறது நமக்கு தெரியாது, அது நம்ம கையில இல்லை. ஆனா அது ஆண்டவர் வளர்த்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு வாரமும் அதற்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும். அந்த ஒவ்வொரு வீக் பை வீக் அந்த டாக்டர் கிட்ட நம்ம போகும் பொழுது, அந்த ஸ்கேன்ல பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, குழந்தை நல்லா இருக்கிறது, குழந்தை இன்னும் வெயிட் போடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம கையில இல்லை. ஆனா ஆண்டவர் அதை வளர்த்து கொடுக்கணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என் குழந்தையுடைய ஒவ்வொரு உறுப்புகள், உள் உறுப்புகள், தசைகள், முடி, விரல்கள், கால்கள், ஒவ்வொரு உறுப்புகள், வெளியில காணப்படுகிற அந்த சருமம் கூட நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. முழு வளர்ச்சி உள்ள, முழு சரீர வளர்ச்சி உள்ள ஒரு குழந்தை எனக்கு கொடுங்க அப்படி நீங்க கேட்கணும். இயேசுவை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம் இல்லையா? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தேவிலும் அதிகமாய் வளர்ந்தார். அப்போ அந்த வளர்த்தி என்னும் பொழுது ஒரு சரீர பிரகாரமான வளர்ச்சி. அப்போ கற்பத்துல இருக்கும் பொழுதே தேவையற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் ஆண்டவரே வரக்கூடாது. நல்ல ஒரு ஃபுல் டேர்ம் பிரெக்னன்சி, அந்த 39-40 வீக்ஸ் ஆண்டவரே, என்னுடைய குழந்தை இந்த குறை பிரசவம்லாம் வந்துடக்கூடாது ஆண்டவரே. முழுமையாய் எல்லா சரீர உறுப்புகள், உள் உறுப்புகள் எல்லாம் அழகாக ஆண்டவரே நீங்க வடிவமைங்க, நீங்க ஆண்டவரே அதை அழகாக உருவாக்குங்க என்று சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நான் அப்பொழுது 1 மாதம் பிரெக்னென்ட், அதாவது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் நானும் என்னுடைய தாயாரும் மும்பைக்கு ஒரு மீட்டிங்காக போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது ஒரு டவுட் இருந்தது, ஒரு வேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேனோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்தது. அப்போது ட்ராவல் பண்ணணும், ஆனால் முன்னாடியே அந்த டிக்கெட்ஸ்லாம் எடுத்து முன்னாடியே ஏற்கனவே சில
சில மாதங்களுக்கு முன்பதாகவே அந்த பிளான் பண்ணதுனால நானும் போகலாம், ஆண்டவர் ஊழியத்துக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி போய்விட்டேன். அங்கே பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு முதல் மாடியில் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போது மீட்டிங்காக இறங்கி வரும்பொழுது பாருங்க, அந்த மாடி மேலே இருந்து கீழே வரைக்கும் நான் சடான்னு வழுக்கி விழுந்துட்டேன். ஆனால் எனக்கு மனதில் ரொம்ப ஒரு பாரமாயிருச்சு. ஆண்டவரே, ஒருவேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உள்ள குழந்தைக்கு ஏதோ ஆயிருமோ என்று சொல்லி நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனங்கள். அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் உங்களை நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று அந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல், ஹல்லேலூயா, அவரே நம்மளை, அந்த குழந்தையை ஏந்தி, இப்பொழுது என்னுடைய மகனுக்கு 1 வயது ஆகிறது. நான் தைரியமாய் சொல்ல முடியும், நான் என்னுடைய தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல், என்னுடைய வயிற்றில் தோன்றின நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவரே அவனை ஏந்தி அவனை வளர்க்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். நீங்கள் அப்போ அந்த வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வயிற்றில் தோன்றின நாள் முதல் அவன் வெளிப்படுகிற நாள் வரைக்கும், அதுக்கப்புறமும் கடைசி வரைக்கும், முதிர் வயதானாலும் நீங்கள் அவனை ஏந்தி கொள்ளுங்க. நீங்கள் அந்த பிள்ளையை நீங்கள் சுமந்து கொள்ளுங்க. நீங்கள் காப்பாற்றுங்க, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவர் பாதுகாத்தால் ஒழிய நம்ம கேர்ஃபுல்லாக நடக்கிறதுனால, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். நீங்கள் சொல்லி ஜெபிங்க. பொறாமை, எரிச்சலின் ஆவிகள், பிசாசின் காரியங்கள் ஒன்றும் என் பிள்ளையை தொடக்கூடாது, ஒன்றும் என் பிள்ளையை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஏந்தி கொள்ளுங்க, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்கள் வளர்த்து கொடுங்க என்று நீங்கள் ஜெபிங்க. இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் பிள்ளையின் வளர்ச்சிக்காக. ஒரு பக்கம் சரீர பிரகாரமான வளர்ச்சி. அன்றைக்கு யோவானை குறித்து நம்ம பார்க்கிறோம், எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று நம்ம பார்க்கிறோம். எலிசபெத் ஆவியினால நிரம்பினதுனால பாருங்க, அந்த பிள்ளையும் ஆவியினால நிரம்பி துள்ளிற்று என்று பார்க்கிறோம். ஸோ ஆவிக்குரிய காரியத்திலும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். நீங்க இன்றைக்கு ஆவியில நீங்க நிரம்பி இருக்கும் பொழுது உங்க பிள்ளையும் ஆவியினால நிரம்பி அது துள்ளுகிறத நீங்க உணர முடியும். எலிசபெத்தோடைய வயிற்றுல எப்படி பிள்ளை துள்ளிற்றோ, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையையும், ஆண்டவரே, என்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையும் நீங்க அப்படி ஆவியினால நிரப்புங்க, என்னை ஆவியினால நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. மூன்றாவதாக நீங்க ஜெபிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் எதுக்கு தெரியுமா? உங்களுடைய உடல் பிரகாரமான, சரீர பிரகாரமான நலனுக்காக, சுகத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். சங்கீதம் 113 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. சங்கீதம் 113 9ஆம் வசனம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி, ஜாய்ஃபுல் மதர். ஹல்லேலூயா. இந்த காரியம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, நிறைய பேர் கர்ப்பிணிகள் ஆகுறாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது போல ஒரு சந்தோஷமான ஒரு பிள்ளை தாட்சியாக இருக்கிறாங்களா? அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, சரீர பிரகாரமான சூழ்நிலை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறதுனால உள்ளான அந்த மனுஷன்ல ஒரு சந்தோஷம் இல்லை, உள்ளான அந்த இருதயத்தில் சந்தோஷமாக இருக்க முடியல. ஹாப்பி மதர் இஸ் ஈக்குவல் டு அ ஹாப்பி பேபி. நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ, நம்ம எப்படி நம்மளோட எமோஷன்ஸை அப்படியே பேபி ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லுகிறாங்க. அப்போது நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கும், நம்ம அழுதா பிள்ளைக்கும் கஷ்டமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை கர்ப்பிணியாய் வைத்திருக்கிறீங்க, என்னை கர்ப்பிணியாய் மாற்றிருக்கிறீங்க, ஆசீர்வதித்திருக்கிறீங்க. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை சில நேரம் சாத்தான் பாருங்க தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள், சமாதான குறைவுகளை கொண்டு வந்து நம்மளை சந்தோஷமா இருக்க விடாதபடி செய்கிற காரியங்கள், நம்மளை சந்தோஷமாய் வாழ விடாதபடி செய்கிற காரியங்கள். இதை நீங்க கடிந்து ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவர், இந்த வசனம் சொல்லுகிறது போல என்னை ஒரு சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் நீங்க வைங்க. எனக்கு தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற போராட்டங்கள், தேவையற்ற கவலைகள் எனக்கு வேண்டாம். நான் என்னுடைய பிள்ளையை நான் கர்ப்பத்துல சுமக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா
சந்தோஷமா இருக்கணும். அதற்கப்புறமும் அந்த பிள்ளையை நான் சந்தோஷமாய் நான் வளர்க்கிற ஒரு ஜாய்ஃபுல்லா ஒரு சந்தோஷமான ஒரு தாயா என்னை மாற்றுங்க எனக்கு கேட்கணும். இன்னைக்கு நிறைய கர்ப்பிணிகள் சொல்றது என்ன தெரியுமா, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, எதிர்காலத்தை நினைச்சு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, கணவன் அன்பு கூறுகிறது இல்லை, கணவன் இடத்துல பேசுகிறது இல்லை, மாமியார் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இப்படி பல காரியங்களை கண்டு நீங்க ஒரு வேலை கவலையோடு இருக்கிறீங்களா? உங்கள் கவலைகளை அவரிடத்துல வைத்து விடுங்க. அவரிடத்துல சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளையை நான் சந்தோஷமாய் வளர்க்கணும். ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். நீங்க துக்கமா இருந்து ஒருவேளை அது அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாதே. அதனால நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தாங்க. நான் என் வீட்டுல சந்தோஷமாய், வசனம் சொல்லுகிறதுல வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். நம்ம வீட்டுல இருக்கும் போது சந்தோஷமா இருக்கணும். இந்த கர்ப்ப காலத்துல மாத்திரமல்ல, பிள்ளையை பெற்றதுக்கு அப்புறமும் நீங்க சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க. அதே போல சரீர பிரகாரமாய் கால்கள்ல பலவீனம், இடுப்பு பகுதியில பலவீனம், யூட்ரஸ்ல பலவீனம், இப்படிப்பட்ட தேவையற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் சந்தோஷமா சாப்பிடணும், சந்தோஷமான மனநிலைமையில இருக்கணும். நான் இந்த பிள்ளையை இந்த வயிற்றுல உருவாகிற இந்த நாட்கள்ல ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எனக்கு நல்ல ஒரு சரீர சுகத்தை, இந்த பிள்ளையை சுமப்பதற்கான நல்ல ஒரு சரீர சுகத்தை எனக்கு கொடுங்க என்று ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஒரு பக்கம் சரீர சுகம், இன்னொரு பக்கம் மனதுல ஆவியில ஒரு நல்ல ஒரு பலன், சந்தோஷமான ஒரு மனநிலையை ஆண்டவரிடத்துல கேளுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல பழங்கள், பழ வகைகள், இன்னும் நட்ஸ், இந்த மாதிரி காரியங்களை நீங்க அதிகமாய் நீங்க உட்கொள்ளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். இது வரைக்கும் நான் 3 ப்ரேயர் ரிக்வெஸ்ட் உங்களிடத்துல சொல்லியிருக்கிறேன். முதலாவது ஆண்டவருக்கு துதிக்கிறது, 2வது பிள்ளைக்கான ஜெபம், 3வது உங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும், 4வது எதற்காக நீங்க ஜெபிக்கணும் தெரியுமா? வேதத்துல ஒவ்வொரு பிள்ளையை பிறக்கும் பொழுது பாருங்க, அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது இல்லைன்னா அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னமே ஆண்டவர் அந்த பிள்ளைக்கான பெயரை அந்த பெற்றோருக்கு கொடுக்கிறார். அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது அதனுடைய தகப்பனோ தாயோ, நீங்க முழு வேதாகமத்தையும் வாசித்து பாருங்க, அதற்கு பெயர் இடுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளை பிறந்து பல மாதங்களாகியும் பேரை நீங்க வைக்காம நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அப்படி அல்ல, அந்த பிள்ளையை கொடுக்கிறார் என்றால் அந்த பிள்ளைக்கான பெயரை ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதை நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே இந்த பிள்ளையை பிறக்க போதே இந்த பிள்ளைக்கு நான் என்ன பெயர் இடணும்? பெயர் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. இஷ்டத்துக்கு நீங்க பெயரை வைக்க கூடாது. ஏன்னா வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, அவன் பெயர் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பெயரை வைக்கும் பொழுது அந்த பெயருடைய அர்த்தம் என்ன, அந்த பெயருடைய அதோடைய உள்ள இன்னர் மீனிங் என்ன, அது எங்கிருந்து வந்தது, யாருடைய பெயர் என்பதெல்லாம் நீங்க ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணும். கூடுமானால் நீங்க அதிகபட்சம் வேதாகம பெயர்களை வைக்க நீங்க பிரயாசப்படுங்க. அந்த நபர் எப்படிப்பட்டவர், அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் எப்படியான தொடர்பு இருந்தது என்பதெல்லாம் நீங்க பார்த்து வைங்க. ரொம்ப முக்கியமான காரியம். அந்த பெயரை ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னமே அந்த பெயரை நீங்க பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்துல பிரயாசப்படுங்க. அது மாத்திரமல்ல, என்னுடைய காரியத்துல பார்க்கும் பொழுது நான் என் தாயார் இடத்துல ஒரு காரியத்தை கேட்டிருந்தேன். அதாவது பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை காதுல ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், கர்த்தருடைய வசனம் அந்த பிள்ளைகள் காதுல கேட்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். எனக்கு ஒரு நல்ல வசனத்தை நீங்க எனக்கு சூஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களும் எனக்கு ஒரு அருமையான ஒரு வசனம், யோவான் ஸ்நானகனை குறித்து அந்த வசனங்களை அவங்க மார்க் பண்ணி அதுல பெனாயா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஆண்டவர் முன்னமே பெனாயா என்ற பெயரை என்னுடைய கணவனுக்கு கொடுத்ததுனால நாங்க அது ஒரு ஆண் பிள்ளை என்று நாங்கள் விசுவாசித்து நாங்க அதுக்காக ஜெபித்து வந்தோம். அதே போல ஆண்டவர் ஒரு பெனாயாவை எங்களுக்கு கொடுத்தார். அப்போ அந்த அந்த அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா ஒரு நாள் நான் பைபிளை திரும்பி பார்க்கும் பொழுது பாருங்க, நான் சொன்ன அந்த காரியத்தை அம்மா நினைவுல வச்சு அதுல எழுதி பெனாயா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்போ பிள்ளை பிறக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் அந்த வசனங்களை வேதத்துல இருந்து வாசிச்சாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளை காதுல ஒரு நல்ல ஆண்டவருடைய வசனம் கேட்கணும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு ஆண்டவரிடத்துல அந்த வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொண்டு பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த வசனங்களை சொல்ல நீங்க முயற்சிக்கலாம்.
இது ஒரு சஜஷன் தான். அடுத்ததாக நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம் எதற்கு தெரியுமா? அந்த பிரசவ நாளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பயமா கலக்கமா, என்னால் முடியுமான்னு தெரியலையே, என்னால் அந்த பிரசவ நாளை எப்படி எதிர்கொள்ள போகிறேன், அந்த பெயின் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே, என்னால் முடியுமா, அந்த நாளை குறித்து ஒரு வேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலன்னா அது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. பயம் வரும் பொழுது, அந்த பிரசவ நாளை குறித்ததான அந்த கலக்கங்கள் வரும் பொழுது உடனே நீங்க கடிந்து கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு பலனை தாங்க. எபிரேய ஸ்திரீகளை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? யாத்ராகமம் 1:19 வாசிக்கலாமா? யாத்ராகமம் 1:19. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். நல்ல பலமுள்ளவர்கள், எபிரேய ஸ்திரீகளை போல ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. மருத்துவச்சிகள் இடத்துல போகிறதுக்கு முன்னமே பிரசவித்தாகும். எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு டெலிவரி. ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே. ஏசாயா 66:9 இப்படியாக சொல்லுகிறது, பெற பண்ணுகிறவனாகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரசவத்தை கொடுக்கிறவர் நம் ஆண்டவர், பெற பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் வேதம் சொல்லுகிறது இல்லையா, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய சத்தம் கேட்கட்டும், எனக்கு அந்த பிரசவிக்கிறதற்கான பலனை நீங்க தாங்க ஆண்டவரே. பிள்ளை பிறக்கிறதற்கு அந்த பெண்மான் கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே பெண்மான்கள் ஈனும்படியே செய்யுமாமே. அதே போல் ஆண்டவரே உங்களுடைய சத்தம் தொனிப்பதாக, அப்படியெல்லாம் நீங்க சொல்லி ஜெபிங்க. இந்த காரியங்கள்லாம் எழுதி வைங்க. இதெல்லாம் நீங்க சொல்லி நீங்க ஜெபிங்க. இன்னொரு காரியத்தை குறித்து என் தாயார் இடத்துல பகிர்ந்து கொண்டாங்க. அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 66 அதே 66:7 பாருங்களேன். ஒரு அருமையான வசனம். பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இந்த வசனத்தை குறித்து எங்க அம்மா என்னிடத்துல பகிர்ந்து கொண்ட காரியத்தை கேளுங்களேன். என்னோட தாயார் கர்ப்பமாக இருக்கும் பொழுது, என் அண்ணன் வயிற்றில் இருக்கும் பொழுது, அந்த பிரசவ நாள் நெருங்கும் பொழுது, அன்றைய தினம் பாருங்க, என்னுடைய தகப்பனாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்திருக்கிறார். இந்த வசனம் வந்த உடனே பிரசவ வேதனை வருமுன் பெற்றாள், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்ற இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா, நிச்சயமாக உனக்கு ஆண் பிள்ளை பிறக்கும், ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னாங்களாம். அதே போல ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. ஸோ இந்த வசனத்தை நீ சொல்லி ஜெபி. பிரசவ வேதனை, இந்த கற்ப வேதனை படுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே குழந்தைய நான் பெற்றெடுக்க கிருபை செய்யுங்க, இப்படி சொல்லி நீ ஜெபி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், நீங்கள் அப்படி ஜெபித்ததுனால்தான் பாருங்க உங்களுக்கு சி செக்ஷன் நடந்துருச்சு. ஆப்ரேஷன் பண்ணி சிசரியன் பண்ணி பிள்ளைய பிறக்கும்படி பிரசவ வேதனை படாமலே, இந்த வசனத்தின் போல கற்ப வேதனை படாமலே பிள்ளைய நீங்கள் பெற்றீங்க. அதனால் அப்படி வேண்டாம், ஆண்டவர் எனக்கு நல்ல சுகப்பிரசவத்தை தரணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். கடைசியில் பாருங்க, பிரசவ வேதனை படுமுன் கற்ப வேதனை படுமுன் பெற்றாள் என்ற வசனத்தை நான் ஜெபிக்காததுனால பாருங்க, என்னுடைய கற்ப வேதனை 30 மணி நேரம். இன்றைக்கு முதல் நாள் 4 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறேன். அடுத்த நாள் 4 மணி ஆகிறது. கர்ப்ப வேதனை குறையவில்லை, அதிகமாக ஆய்கொண்டே இருக்கிறது. பிள்ளை பிறக்கவில்லை. ரொம்ப கஷ்டம். சமீபத்தில் தாயாரை இழந்த துக்கம் ஒரு பக்கம், கர்ப்ப வேதனை ஒரு பக்கம். ரொம்ப கடினமாக இருந்தது. நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஈஸியான, ஒரு ஃபாஸ்டான, ரொம்ப சுலபமான ஒரு டெலிவரி, கர்ப்ப வேதனை படுமுன் பிரசவ வேதனை படுமுன் பெற்றால் என்ற அந்த காரியத்தை எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுகிற அந்த டென்ஷன் ஆகிற காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. தேவையற்ற எந்த ஒரு குழப்பங்களும் வேண்டாம் ஆண்டவரே. ஈஸியாக பிள்ளையை பெற்றெடுக்க எனக்கு கிருபை செய்யுங்க. அது ஆண்டவர் என்ன நியமித்திருக்கிறார் உங்களுக்கு என்று தெரியாது. ஒருவேளை சுகப்பிரசவமோ இல்லை ஆப்ரேஷனோ
எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம், தேவையற்ற ஆண்டவரே சலசலப்புகள் வேண்டாம், தேவையற்ற டென்ஷன் வேண்டாம், தேவையற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வேண்டாம். ஈஸியான டெலிவரி, காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஆண்டவரே ஒரு ஃபாஸ்டான ஒரு டெலிவரி எனக்கு தாங்க என்று நீங்கள் கேளுங்க. அடுத்ததாக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம், பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சீக்கிரமாக குணமாகணும், உள்காயங்கள் எல்லாம் ஆண்டவரே சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் என்று ஜெபிங்க. மனோவா கேட்டது போல நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மனோவா கேட்கிறார், நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது, அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி நடத்தணும், பிள்ளையை எப்படி வளர்க்கணும் என்று மனோவா ஆண்டவரிடத்துல கேட்கிறார். அதே போல நீங்களும் கேளுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளை பிறக்கும் பொழுது அதை நான் எப்படி வளர்த்தணும், எப்படி நான் நடத்தணும், ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா, நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் தான் எனக்கு வளர்த்து கொடுக்கணும், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு உதவிக்கு யாருமே இல்லை, ஆண்டவரே நீங்களே எனக்கு வளர்த்து கொடுங்க. ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே பிள்ளையை வளர்ப்பதற்கான, ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே பிள்ளையை வளர்ப்பதற்கான ஞானம், பிள்ளையை வளர்ப்பதற்கான கிருபை, தேவ கிருபை நமக்கு தேவை. பிள்ளையை வளர்ப்பதற்கு ரொம்ப பொறுமை தேவை, ரொம்ப ஞானம் தேவை. இது எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ரொம்ப நிறைய பலன் தேவை. நம்ம ரொம்ப பலவீனம் ஆயிட்டோம்னா பிள்ளையை எப்படி கவனிக்க முடியும்? அதனால ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே பிள்ளையை வளர்ப்பதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாங்க, நானும் என் கணவரும் இணைந்து ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணுமே, அதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இப்படி ஜெபிங்க. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமான காரியத்துக்காக இப்பவே நீங்க ஜெபிங்க. பிள்ளைக்கான எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க. பிள்ளைக்கான ஒவ்வொரு காரியமும், அது மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸா இருக்கலாம், அது உடைகள் காரியங்கள், உடை கடுத்த காரியங்கள் எதுவானாலும் சரி, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க அதை சந்திங்க, ஆண்டவரே அதை எனக்கு சந்திங்க இப்பொழுதே, ஆண்டவரே அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைக்கான தேவைகள், பிள்ளை பிறந்ததற்கு அப்புறம் அதற்கான தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீராக. அதே போல நல்ல மில்க் சப்ளை இருக்கணும், இதற்கெல்லாம் நீங்க ஜெபிக்கணும். இப்பொழுதே நீங்க ஜெபிங்க. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்பொழுதே ஆண்டவரிடத்துல சொல்லிருங்க, இந்த காரியங்களெல்லாம் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நேர்த்தியாய் சமாதானமாய் சுமூகமாய் எனக்கு நடத்தி தாங்க ஆண்டவரே. எனக்கு எதுவுமே தெரியாது, என்னுடைய போஸ்ட்மார்ட்டம், அதாவது பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அது எனக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலைமை தாங்க. அநேக பெண்கள் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், அதாவது பிள்ளை எப்படி வளர்ப்பது தெரியல, சரீரத்துல பலவீனம், இன்னும் நிறைய குடும்பத்துல பிரச்சனை, இதெல்லாம் வைத்து கொண்டு பிள்ளை மேல அந்த கோபத்தை காட்டுறது, இன்னும் நம்ம நிறைய காரியங்கள் கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வரக்கூடாதப்பா, எனக்கு ஒரு நல்ல மனநிலையை தாங்க, நல்ல சரீர சுகத்தை தாங்க, பிள்ளையை வளர்ப்பதற்கு ஞானத்தை தாங்க, கிருபையை தாங்க, தேவைகளை சந்திங்க. எப்படி வளர்க்கணும் தெரியல, நீங்க நடத்துங்க என்று கேளுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது அந்த பிள்ளையை வளர்ப்ப பாருங்க. நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், இந்த ஓராண்டு காலம் என் பிள்ளை பிறந்து 14 months ஆகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு வளர்த்து கொடுத்தார். எனக்கு ஞானம் இல்லை, கூட இருந்து சொல்வதற்கு தாயார் இல்லை, ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு தாயாக, ஆண்டவர் என்னோடு இருந்து சில நேரங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில நேரங்கள் என்ன செய்வதுனே தெரியாது, என்ன பண்றதுனே தெரியாது, அழுகையாய் வரும். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவரை நீங்க பற்றி கொள்ளுங்க. அந்த நேரத்திலையும் ஆண்டவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க இப்படி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இந்த கர்ப்ப காலமும் அந்த பிரசவ நேரமும் பிள்ளை பெற்றக்கு அப்புறமும் இந்த 3 ஸ்டேஜஸ் ரொம்ப முக்கியமான காரியம். இது எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரிடத்துல கொடுக்கும் பொழுது அவரே உங்களை நடத்துவார். இன்னும் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். எல்லா பெண்களும் என்ன சர்மா சொல்லுவாங்க, என் மாமியார், என்னுடைய கணவன் குடும்பத்தார் நான் கர்ப்பமா இருக்கும் பொழுது என்னை எப்படி நடத்தினாங்க தெரியுமா, என்னை எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க தெரியுமா, அதை நான் மறக்க மாட்டேன். நான் கர்ப்பமா இருக்கும் பொழுது, நான் பிள்ளையை வைத்து கொண்டிருக்கும் பொழுது, கை குழந்தையை வைத்து கொண்டிருக்கும் பொழுது என்னை இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, ஒரு சாப்பாடு காரியத்தில் இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு கர்ப்பிணின்னு கூட பார்க்காம என்னை வேதனைப்படுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட கசப்புகளோடு நிறைய பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பெண்கள் மனதுல கணவர் வீட்டாரை குறித்தோ மற்ற நபர்களை குறித்தோ உங்களுக்கு கசப்பு இருக்கிறதா?
வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கிறது, கசப்பாகிய வேர் உங்கள் இருதயத்துல முளைத்தெழும்பி என்று வாசிக்கிறோம். உங்களிடத்துல இருக்கிற அந்த கசப்பு உங்களுடைய கர்ப்பத்தின் கனிக்குள்ளையும் பாய்ந்து செல்லக்கூடாதே. நீங்க ஒரு கசப்பாகிய வேற உங்களிடத்துல வைத்து கொண்டிருக்கும் பொழுது உங்க பிள்ளைக்குள்ள அந்த கசப்பு புகுந்து விடக்கூடாது. தேவையற்ற கசப்புகளை இன்னைக்கு நீங்க அகற்றி விடுங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? மன்னிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிறவர்களை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மன்னித்தார். ஆண்டவர் யார் மேலும் கசப்பை வைக்கல. அவர்களை அடித்தார்கள், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்லிருங்க, ஆண்டவரே எனக்கு வேதனை உண்மைதான், வேதனை படுத்தினது உண்மைதான், வேதனையா இருந்தது உண்மைதான், ஆனா கசப்பு வேண்டாமே. அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிங்க. நமக்குள்ள தேவையற்ற கசப்பு இருக்க வேண்டாமே. இந்த கர்ப்ப காலத்துல ஒருவேளை அப்படிப்பட்ட வேதனைகளோடு கசப்புகளோடு நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா கசப்பு வேண்டாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அந்த கர்ப்பத்தின் கனிக்குள்ள அந்த கசப்பு வேண்டாமே. உங்களிடத்துல இருக்கிற கசப்பு அது பாய்ந்து செல்ல வேண்டாமே. அதனால ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, அது யார் எவ்வளவு தீமை இழைத்திருந்தாலும், மனசாட்சியே இல்லாம நடக்கிறாங்களே அப்படின்னு நீங்க சொன்னாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனாலும் நான் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. அது பிற்காலத்துல உங்கள் சந்ததிக்கு, உங்கள் பிள்ளைக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த காரியங்களெல்லாம் வைத்து நம்ம ஜெபிக்கலாமா? நிச்சயமாக உங்களுடைய கர்ப்ப காலம், பிரசவ காலம், அது மாத்திரமல்ல, பிள்ளையை வளர்க்கிற அந்த காலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான, சமாதானமான, நிறைவான ஒரு நாட்களாய் அமைத்து தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்ப்பிணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தந்த இந்த கர்ப்பத்தின் கனிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நினைவு கூர்ந்து எங்களுக்காக நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் காத்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஜெபித்து இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரே, எங்களை நீர் நினைத்து, ஆண்டவரே இவர்களை நினைத்து ஆண்டவரே நீர் இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்பட்டு இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். தகுதியில்லாத எங்களை நீ நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல அந்த பிள்ளையை ஆண்டவரே, பிள்ளை வயிற்றுல இருக்கிற அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சரீர பிரகாரமான வளர்ச்சி, ஆண்டவரே ஆவிக்குரிய வளர்ச்சி எல்லாவற்றையும் என் பிள்ளைக்கு தருவீராக ஆண்டவரே. அந்த பிள்ளையுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உள் உறுப்புகள் ஆண்டவரே, கைகள், கால்கள், ஆண்டவரே தலை, ஆண்டவரே முடி, சர்மம், நகம் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் வடிவமைத்து, நேர்த்தியாய் நீர் உருவாக்கி தருவீராக. ஒரு குறைவும் இன்றி ஆண்டவரே அந்த பிள்ளையை ஆண்டவரே முழு வளர்ச்சியுள்ள பிள்ளையாய் நீர் மாற்றி தருவீராக, நீர் வளர்த்து தருவீராக. கர்ப்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் நீர் பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. மனுஷ கண்கள், ஆண்டவரே மண் கண்கள், பிசாசின் கிரியைகள் ஒன்றும் என் பிள்ளையை தொடாதபடிக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நீர் ரத்தத்தை ஆண்டவரை தெளித்து, ஆண்டவருடைய ரத்தத்தை தெளித்து நீர் மறைத்து கொள்ளுவீராக. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள நீங்க வைத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. கர்ப்பிணிகளுக்கு ஆண்டவரை தேவையான ஆண்டவரே பலன், ஊட்டச்சத்தை நீர் தருவீராக. நல்ல சாப்பாடை நீங்க தாங்கப்பா. ஒருவேளை எனக்கு நல்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லையே, ஒருவேளை இங்க கலங்குறீங்களா, ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் நீரே என்னை பலப்படுத்துங்க, என் கர்ப்பத்தை நீரே பலப்படுத்துவீராக. என் யூட்ரஸ்ல சொல்லுங்க, ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னை பலப்படுத்துங்க அப்பா, நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. சந்தோஷமான ஒரு கர்ப்ப நாட்களை, கர்ப்ப காலத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் நீங்கி போவதாக, சந்தோஷமான ஒரு மனநிலைமையை நீர் தருவீராக. அவங்க இந்த கர்ப்ப காலம் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலமா இருப்பதாக. தேவையற்ற சண்டை சச்சரவுகளுக்கு விலக்கி கொள்ளுங்க, விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அதே போல ஆண்டவரே அந்த பிரசவ காலம் நெருங்கும் பொழுது தேவையற்ற பயங்கள், திகில்கள், கலக்கங்களுக்கு மறைத்து கொள்ளுங்க, விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஆண்டவர், வேக சீக்கிரமான ஆண்டவரே ஒரு சேஃபான ஒரு டெலிவரியை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கட்டளையிடுங்க, ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிடுங்க. பிரசவிக்கிறதற்கான பலனை நீர் தருவீராக, பலப்படுத்துங்க, அவங்க சரீரத்தை பலப்படுத்துவீராக அப்பா.
தேவையற்ற காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு, லாஸ்ட் மினிட்ல தேவையற்ற காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு, ஆண்டவரே கன்ஃபியூஷன்ஸ்க்கு ஒவ்வொருத்தரையும் நீங்க விலக்கி கொள்ளுங்கப்பா, விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உங்களிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளை பெற்ற பிறகு ஆண்டவரை எப்படி வளர்க்கணும் எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வளர்த்து கொடுங்க. நீரே வளர்த்து கொடுப்பீராக, நீரே எங்களுக்கு வளர்த்து கொடுப்பீராக. ஞானத்தையும் கிருபையும் பொறுமையும் அறிவையும் எங்களுக்கு தருவீராகப்பா. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தகப்பனையும் ஒவ்வொரு தாயும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளையை நன்றாய் வளர்க்க, உமக்கேற்றபடி வளர்க்க, உமக்குள் வளர்க்க, ஆண்டவரே நல்ல ஒரு மனிதனாக, சமுதாயத்துல நல்ல ஒரு மனிதனாக, ஆண்டவர் சபைக்கு ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு பிள்ளையாக, ஆண்டவரே குடும்பத்திற்கு நல்ல ஒரு பிள்ளையாக வளர்த்தெடுக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவையற்ற ஆண்டவரே கசப்புகள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. இன்றைய தினத்துல எங்களோட நீர் பேசினது போல ஆண்டவரே நாங்கள் விட்டு விடுகிறோம் தேவையற்ற கசப்புகளை. ஆண்டவரே தேவையற்ற அந்த காயங்களை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலிருந்து நீர் நீக்கி போடுவீராக. மன்னிக்க எங்களுக்கு பலனை தருவீராக. மன்னிக்கும் இருதயத்தை எங்களிடத்துல தருவீராக. எங்கள் சந்ததிக்கு நாங்கள் முன்மாதிரியாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் நான் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இவ்வளோ நேரம் உங்களுக்காக, பிள்ளைய வளர்க்கிற காரியங்கள் இதற்கெல்லாம் ஜெபித்தீங்க. எத்தனையோ மக்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் பல வருஷமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை உங்களிடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி உங்களை இன்னைக்கு சந்தோஷமான ஒரு பிள்ளை தாட்சியா ஆக்கியிருக்கிறாரோ, அதே போல உங்களுக்கு தெரிந்த அந்த நண்பர்களோ உறவினர்களோ உங்கள் தெருவில் உங்கள் சபையில் இருக்கிறவங்க பேரை எழுதி வைத்த ஆண்டவரே, இவங்களுக்கும் ஆண்டவரே கற்பத்தின் கனியை கொடுங்க, இவங்களை ஆசீர்வதிங்க, நீங்க ஜெபிங்க. நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். நீங்க நிச்சயமாக ஜெபிக்கணும். அது உங்களுடைய கடமை. இன்னைக்கு உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார் இல்லையா அந்த ஆசீர்வாதத்தை, அதே போல எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் என்று நீங்க ஜெபிக்க மறந்துடாதீங்க.